கல் சாராயத்திற்கு எதிராக திரண்டெழுந்த அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அப்படி என்ன பாராட்டி செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். அவர் என்ன செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்றால், கல் உணவு அது உரிமை என்ற பிரச்சாரம் ஒரு தமிழ் தேசிய தற்குறி கூட்டத்தால் முடக்கிவிடப்பட்டு நேரடியாக மரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்திலேயும் ஈடுபட்டனர். கல் இறக்குவது சட்ட விரோதம் என தெரிந்திருந்தும் என்ன பாசத்தாலோ நல்ல நோக்கத்தினாலோ காவல்துறை அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. கல் உணவும் அல்ல, உரிமையும் அல்ல, அது ஒரு மோசமான போதைப்பொருள் என்பதை பலவிதமான ஆதாரங்களோடும் தமிழகத்தின் அடையாளங்களாக கருதப்படும் திருக்குறள், சிலப்பதிகாரம் உள்ளிட்ட நூல்களின் கல் உண்ணாமை குறித்து கடுமையாக வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னோம். அது குறித்து நமது முகநூலில் பதிவிட்ட அடுத்த நாளே பல பண்பாளர்கள், நடுநிலையாளர்கள் என பல்வேறு தரப்பினர் நம்மை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் கல்லின் போதைத்தன்மையை நன்கு அறிந்தும் ஒரு குறிப்பிட்ட கும்பல் கடந்த ஒரு வார காலமாக அறிவுபூர்வமான எவ்வித வாதங்களையும் முன்வைக்காமல் கல்லுக்கு ஆதரவாக விதண்டாவாத கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். ஆட்சியில் இருந்த இரு மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இது குறித்து வாய் திறக்கவில்லை. தமிழக மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் அவர்கள் உடனடியாக கல்லை உணவாக கருத முடியாது என்று தெளிவுபடுத்தினார். அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், பொதுச் செயலாளர் துரை, ரவிக்குமார் உள்ளிட்டோரும் ஆணித்தரமாக கல்லை உணவாக கருத முடியாது என்பதை தெளிவுபடுத்தினர். இன்று தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைவர் தி. வேல்முருகன் அவர்களும் கல் உணவு அல்ல, அது போதை வஸ்துதான் என தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழக மக்களின் நலன் கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய அவர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று கல்லின் தீமைகளை உணர்ந்த எண்ணற்ற அறிவுஜீவிகளும் பொதுமக்களும் தனிநபர்களாகவும் சமூக அமைப்புகளாகவும் சமூக வலைதளங்களில் கல்லின் போதைத்தன்மை குறித்து ஆழமான கருத்துக்களை பதிவு செய்து வரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1937 முதல் 1971 வரை மதுவின் வாசமறியாமல் இருந்த தமிழ் சமூகத்திற்குள் 1971 கள்ளுக்கடைகளையும் சாராய கடைகளையும் திறந்துவிட்டனர். தற்போது அரசே மதுபானத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கஞ்சா கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் மெல்ல மெல்ல நுழைந்து இப்பொழுது பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரையிலையும் சாதாரணமாக புழக்கத்திற்கு வந்துவிட்டது. அதிலிருந்து முன்னேறி தற்பொழுது முன்னணி நடிகர்கள், நடிகைகள், அரசியல் பிரமுகர்கள் என விலை உயர்ந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அது அம்பலத்திற்கும் தற்பொழுது வந்திருக்கிறது. தமிழக அரசு இனியாவது விழித்துக்கொண்டு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்தவும், கல், சாராயம் உள்ளிட்ட எவ்வித கள்ள மதுபானங்களை அனுமதிக்காமலும், கஞ்சா, அபினி, ஹெராயின் உள்ளிட்ட அனைத்து வித போதைப் பொருட்களின் நடமாட்டத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பொதுமக்களின் நலன் கருதி, அதாவது பெண்களினுடைய நலன் கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் நடுநிலையோடு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் என்றால் தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி என்பதை நமது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக பொதுமக்களின் சார்பாக அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பூரண மதுவிலக்கை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டுமென்று நாமும் இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு, இந்திய அரசுக்கு முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.